சிந்தசிஸ். இந்த லெசன்ல நமக்கு வந்து 3 பிளான்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதாவது C3, C4 அண்ட் கேம். கேம் பத்தி டீட்டெயில் இல்லை, இருந்தாலும் இது கூட C3யோட அசோசியேட்டான இன்னொரு சைக்கிள் இருக்கு, அது C2 சைக்கிள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த லெசன்ல இப்போ பார்க்கணும். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது வந்து லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷன். டார்க்ல வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். லைட் ரியாக்ஷன்ல வந்துட்டு ஏடிபி NADPH2 சிந்தசைஸ் பண்ணிப்போம். நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்னலாம் வேணும்னா குளோரோஃபில், லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, இது மட்டும் இல்லாமல் வாட்டரும் முக்கியம். சரியா? ஸோ வாட்டர் முக்கியம். அண்ட் குளுக்கோஸ் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகி அப்புறம் ஸ்டார்ச்சை ஸ்டோர் ஆகிடும். நான் தமிழில் சொல்றது அப்படின்னா காற்றை கல்லாக்கும். காற்றுன்றது சும்மா கார்பன் டை ஆக்சைடை சொல்கிறேன். 0.03% இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணி ஒரு C6H12O6 என்ற கார்போஹைட்ரேட்டாக நம்ம மாற்றுறோம். அப்போ அந்த மாற்றுறதுக்கான இந்த ஈக்குவேஷன் என்ன, கார்பன் டை ஆக்சைடை நான் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக நான் வந்து ஹைட்ரோஜன் ஆட் பண்ணியிருக்கேன்னா CH2O. அது நான் வந்து அது ஃபுல்லாக எழுதுனேன்னா CH2O C6CO2 plus 12H2O, light C6H12O6 6H2O plus 6O2. ஸோ இந்த கன்வர்ஷன் தான் இது. அதாவது கார்பன் டை ஆக்சைடோட ஹைட்ரோஜன் ஆட் ஆச்சுன்னு சொன்னாலே அது என்ன ஆகிடும், கார்போஹைட்ரேட் அப்படின்னு. இந்த ஹைட்ரோஜன் கொடுக்கறது NADPH அப்படின்ற ஒரு ஏஜென்ட். அது ஜாயின் ஆகிறதுக்கு எனர்ஜி கொடுக்கறது ATPன்ற ஒரு ஏஜென்ட். ஸோ இப்போ குளுக்கோஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகணும். ஷாக்ஸ் அப்படின்ற ஒரு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ்டு இன் த பிளான்ட், அது ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுது அப்படின்னும். குளோரோஃபில் இஸ் இன் குளோரோபிளாஸ்ட்னும். குளுக்கோஸ் கிரீன் பார்ட்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்றேன். எங்கல்மேன் அவங்களுக்கு முன்னாடி இன்ஜன் ஹவுஸ் அந்த வேலஸ்னேரியா போன்ற செடிகள்லாம் வச்சு ஆக்சிஜன் வெளியில் ரிலீஸ் ஆகுது காட்டி பிளான்ட்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அண்ட் சன்லைட் இருந்தால் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும். பிரேஸ்லே என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரேஸ்லே அந்த ஏர்ல முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ பிளான்ட் ரீஸ்டோர் ஏர் டேமேஜ்டு பை பர்னிங் ஏர் கேண்டில். அது அந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு இந்த கேண்டில் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு மூடி போட்டீங்கன்னா அந்த கேண்டில் எரியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு நீங்க இந்த கேண்டிலுக்கு பக்கத்துல ஒரு பிளான்ட்டை வச்சிட்டிங்கன்னா அதுக்கு இருந்து ஆக்சிஜன் வரும், இது இந்த கேண்டில் எரியும். ஸோ இதுதான் கான்செப்ட் இது. ஸோ தட் ப்ராசஸ் வாஸ் எக்ஸ்பிளைன்டு பை பிரேஸ்லே. அண்ட் எங்கல்மேன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுக்குற விப்கியார் அப்படின்ற இதுல பியும் ஆரும் முக்கியம் அப்படின்றாரு. ஸோ அதுல தான் வந்து ஆக்சிஜன் நல்லா ரிலீஸ் ஆகுது, அங்கதான் போட்டோசிந்தசிஸ் பெஸ்டா நடக்குது அப்படின்றாரு. வான் நெயில் அப்படின்றவரு போட்டோசிந்தசிஸ்ன்றது லைட்டை டிபெண்ட் பண்ணது அண்ட் கிரீன் பிளான்ட் வந்து வாட்டரை தான் ஹைட்ரோஜன் டோனராக யூஸ் பண்ணுது அண்ட் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதையும், வாட்டர்ல இருந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதுன்றதையும் சொல்றாரு. கால்வின் இவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ்டு C14 அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் யூஸ் பண்ணி கால்வின் சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. கால்வின் சைக்கிள் and he said showed light energy becomes a chemical energy via electron transfer. குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது என்ன, இது நிறைய கிரானாவை கொண்டது, ஸ்ட்ரோமல் லேமலே கொண்டது, ஸ்ட்ரோமாவை கொண்டது. கிரானான்றது நிறைய தைலக்காய்டு ஒன்று சேர்ந்தா அதுதான் வந்து என்னது, கிரானா. ஸ்ட்ரோமாவுக்கும் கிரானாவுக்கும் என்ன வித்தியாசம், ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும், அங்க டார்க் ரியாக்ஷனுக்கான என்சைம்ஸ்லாம் இருக்கு. கிரானால தைலக்காய்டில் லைட் ரியாக்ஷனுக்கான என்சைம்ஸ் இருக்கு. ஸோ ATP NADPH2 இதெல்லாம் வந்துட்டு கிரானா அண்ட் ஸ்ட்ரோமல் லேமல்லாவை சார்ந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். லைட் ரியாக்ஷன் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரானா அண்ட் ஸ்ட்ரோமல் லேமல்லே இஸ் இன்வால்வ்டு. டார்க் ரியாக்ஷன் இஸ் ஆக்சுவலி தட் ஸ்ட்ரோமா இஸ் இன்வால்வ்டு.
ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மெயின் விஷயம் என்னன்னா குளோரோஃபில் ஏ, பி, கரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில் இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம். குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து 680 நானோமீட்டர் தான் ரிசீவ் பண்ணோம். ஸோ ஆக்சசரி பிக்மெண்ட்னு சொல்லலாம், குளோரோஃபில் ஏக்கு ப்ரொடக்ஷன் சொல்லலாம். இது மூலயமா அது வந்து அந்த ஃபோட்டோ ஆக்சிடேஷன்ன்ற ப்ராசஸ்லேருந்து தப்பிக்குது. பிக்மெண்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்கணும்னா யூஸ் அ டெக்னாலஜி கால் பேப்பர் குரோமட்டோகிராஃபி டு செப்பரேட் த பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஷோ. குளோரோஃபில் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் இட்ஸ் லிங்க் டு த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதாவது நம்ம என்ன சொன்னது பியும் ஆரும் முக்கியம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அதே நேரத்தில் குளோரோஃபில்ல ஏ அண்ட் பி இது ரெண்டுமே முக்கியம். ஸோ குளோரோஃபில்ல ஸோ பி அண்ட் ஆர் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுற ஆள் ஏ அண்ட் பி. ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு தெரியணும். அண்ட் லைட் ரியாக்ஷன் மூலியமா நம்ம வந்து வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏடிபி அண்ட் NADPH நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ here we can see light harvesting complex. Hundreds of pigments, molecules, அது A, B, xanthophyll, carotenoids இது எல்லாமே வந்து அங்கே இருக்கும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி பவுண்ட் டு ப்ரோட்டீன் கால்டு ஆண்டனா. அண்ட் நம்ம என்ன சொன்னது 680, 700 இந்த xanthophyll, carotenoid, B எல்லாமே 680 ரிசீவ் பண்ணோம். இது 700 ரிசீவ் பண்ணோம். மொத்தம் ரெண்டுத்தையும் ரிசீவ் பண்ணி எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டட் பை PS2 அங்கே எக்ஸைட் ஆகிற இடத்துலையே அங்கேயே வந்து வாட்டரும் பிரேக் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ வாட்டர் PS1 வந்து ரீஎக்ஸைட்டட் த திங் அண்ட் தே வில் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் NADPH பை NADPH reductase. அண்ட் 2 முக்கியமான விஷயம் அதில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் வாட்டர் ஸ்பிளிட்டிங் ஏஜென்ட்டே அங்கே தான் இருக்குது. இந்த வாட்டர் உடைச்சா தான் எலக்ட்ரான் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், அப்புறம் புரோட்டான் கிடைக்கும். அந்த இந்த உடைச்ச எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அந்த ஷேப்புக்கு பேர் இசட் ஸ்கீம். ஸோ இசட் ஸ்கீமு ஒருவேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இட் வில் ஒன்லி யூஸ் PS1 மட்டும் யூஸ் பண்ணிச்சுன்னா அது ஆக்சுவலாக வந்து இட் இஸ் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன் என்ற டைப்புக்கு போயிடும். ஸோ வாட்டர் ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்ம வந்து நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன் ரெண்டுமே கிடைக்கும், ATPயும் கிடைக்கும், NADPHம் கிடைக்கும். ஸோ நான் சைக்ளிக் அண்ட் சைக்ளிக் உடைய டிஃப்ரென்ஸ் இதுதான். PS2 to 1லேருந்து வரும்போது ATPயும் 1லுடைய லாஸ்ட் டெர்மினலில் NADPHம் ஃபார்ம் ஆகும். PS1 அப்படின்றது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா ஸ்ட்ரோமல் லேமெல்லே அண்ட் ஸ்ட்ரோமல் லேமெல்லே. இந்த ஸ்ட்ரோமல் லேமெல்லேல PS2 இருக்கு, லேக்ஸ் PS2 ஸ்ட்ரோமல் அதாவது PS2 வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோமல் லேமெல்லேல இல்லை, அதுதான் முக்கியம் பாயிண்ட். PS2 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்னர் சைட் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன். இன்னர் சைட் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன். PS1 வந்து ஸ்ட்ரோமல் லேமெல், PS1 வந்து ஸ்ட்ரோமல் லேமெல்லே. அப்போ உங்களுக்கு வந்து ATP வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த ஃபார்ம் ஆகிற மெத்தடுக்கு பேர் கெமியாஸ்மாட்டிக் தியரி. இந்த கெமியாஸ்மாட்டிக் தியரின்றது வந்து ஆக்சுவலாக தே ஆர் யூசிங் த கான்செப்ட் கால்டு புரோட்டான் கிரேடியன்ட் பம்ப் ஸோ அக்ராஸ் த தைலாய்டு மெம்பரேன். ஸோ ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு how is proton gradient made across the thylakoid membrane? எப்படி இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் தைலகாய்டு லூமனில் புரோட்டான் வந்து நிறைய உள்ளே சேர்ந்துடும். ஏன்னா வாட்டரை உடைக்க என்ன ஆகுதுன்னா தட் வாட்டர் ரிலீஸ் அ புரோட்டான் இன்டு தி லூமன். அந்த லூமன்லேருந்து அது வந்து என்ன ஆகணும்னா இது வந்து ஸ்ட்ரோமாக்கு வரணும். ஸோ ஸ்ட்ரோமாக்கு வெளில வர 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 என்ன ஆகுதுன்னு சொன்னால் தட் ADP will be converted to ATPன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு ATP சிந்தசைஸ்க்கு CF0 CF1 அப்படின்றது முக்கியமான விஷயம். CF0ன்றது புரோட்டான் இந்த மெம்பரேன்லேயே இருக்கும். C1 வந்து ஸ்ட்ரோமல் சைடில் இருக்கும், ஸ்ட்ரோமா சைடில் CF1 இருக்கும். இது மெம்பரேன்லேயே பார்க்கலாம். இதோட ரெண்டு பேரோட வேலையுமே ATPயை உருவாக்கி கொடுக்கறதா யூசிங் an enzyme called ATP synthase. Okay, activates CF1. So this ஸ்ட்ரோமாக்கு உள்ள வந்துட்டு இப்போ என்னன்னா ஸ்ட்ரோமாவில் நம்ம வந்து கார்பன் ATPயும் கிடைச்சிருச்சு, NADPHயும் கிடைச்சிருச்சு. we are going to prepare the carbon dioxide into carbohydrate. ஒரு கார்பன் டை ஆக்சைடை 6 வாட்டி நம்ம கேல்வின் சைக்கிள் பண்ணாதான் அது கார்போஹைட்ரேட்டாக மாறும். ஆனால் அது மாறும்போது ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு டைம் 3 கார்பனாக மாறும், ஒரு சில டைம் 4 கார்பனாக மாறும். எல்லா பிளான்ட்டுமே செய்யாததை
C3 அதாவது வீட்டு பேடி இதெல்லாம் வந்து C3 பிளான்ட்ஸு. அந்த C3 பிளான்ட்ஸ் அப்புறம் கரும்பு, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து C4 பிளான்ட்ஸு. சொர்க்கம், ஸோ அது மாதிரி இருக்கிறதுலாம் மெய்ஸ். ஸோ C3 3 கார்பனை கொண்டது அந்த மாலிகுலை உருவாக்குறதுனால 3-phosphoglyceric acid அப்படின்னு உருவாக்குது. அதனால அது C3 பிளான்ட். வீட்டு, ரைஸ் இதெல்லாம் சொல்லலாம். RUBPன்ற 5 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் ரொம்ப முக்கியம் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கியமான என்சைம் வந்து ருபிஸ்கோன்ற ஒரு என்சைம் தேவை. ருபிஸ்கோ என்சைம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் ருபிஸ்கோ as well as RUBP ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட்ன்ற 5 கார்பன் சுகர் வேணும். அப்போதான் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், ஃபிக்ஸ் ஆகும். எப்பயுமே RUBP வேணுன்றதுனால திருப்பி என்ன பண்ணணும், ரீஜென்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும் போதே அது என்ன ஆகும், 3PGA 3-phosphoglyceric acid. அப்போ கார்பன் டை ஆக்சைடை முதல் ஃபார்மா அது பிஜிஏவை மாற்றுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கார்பன் டை ஆக்சைடு இன்டூ 3PGA அண்ட் ATP NADPH நீடட் ஃபார் 1 CO2 அப்படின்னு சொன்னால் 1 CO2 ஒரே ஒரு CO2க்கு எவ்வளோ வேணும், 3 ATP 2 NADPH 2 ATP and 3 NADPH for reduction 1 ATP for ரீஜெனரேஷன். இது இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா டேட்டா. எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு 3 ATP அண்டு 2 NADPH இதுதான் அது ஒரு டேட்டா. ரொம்ப போட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ற மாதிரிலாம் பார்த்துக்க வேண்டாம். 3 ATPயும் 2 NADPHும் ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்போ 6 டர்ன் நடக்கும். அப்போ 6 டர்னில் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 18 ATP 12 NADPH தேவைப்படுது. ஸோ அது 3 2 இருந்தது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, 6 டர்ன் போனதுனால 18 12. ஸோ இந்த செடிகள் போக ஒரு செடி வந்து C4 பிளான்ட் இருக்குது, கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவோம். கிரான்ஸ் அனாட்டமி ஃபாலோ பண்ணிக்கிற செடியில் என்ன ஆகும்னா பண்டில் ஷீத் அண்ட் மீசோஃபில் அப்படின்னு 2 லேயர் இருக்கு. ஓகே, பண்டில் ஷீத் அண்ட் மீசோஃபில். அங்கே நோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இருக்காது. C4 பிளான்ட்ஸில் ஹை டெம்பரேச்சரில் ஹை லைட் ரெஸ்பான்ஸில் லிட்டில் ஃபோஸ்போரிஸ்பிரேஷன், ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் பெட்டர் வாட்டர் யூஸ். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தாலும் வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிடுது உங்களுக்கு, இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூசிங் த கார்போஹைட்ரேட். ஸோ அங்கே வந்து நீங்கள் ருபிஸ்கோ என்சைம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு பெப் கார்பாக்சிலேஸ் 5 பெப் கார்பாக்சிலேஸ். அங்கே முக்கியமான ஃபர்ஸ்ட் மாலிகுல் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பாஸ்போயினால் பைருவேட். ஸோ இங்கே வந்து பெப் கார்பாக்சிலேஸ்ன்றது முக்கியமான ஏஜென்ட்டாக இருக்குது. இதில் ருபிஸ்கோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ருபிஸ்கோ பைண்ட் C3 பிளான்ட்ல ஒரு சில நேரத்தில் அது என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஏன் அந்த மாதிரி கண்டிஷன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து மீசோஃபில் செல்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி C4 பிளான் கால்வின் சைக்கிள் எங்கே நடக்குது, ஒன்லி இன் பண்டில் ஷீட். மீசோஃபில்ல நடக்கிறது கிடையாது. ருபிஸ்கோ என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக கார்பன் டை ஆக்சைடை பைண்ட் பண்ணலாம், ஆக்சிஜனையும் பைண்ட் பண்ணலாம். ஸோ C3 பிளான்ட்ல அது ரெண்டுத்தையுமே பைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டைமில் மட்டும் அது ஆக்சிஜனை பைண்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகிடும். அந்த டைமில் ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் வெளியில் என்ன ஆகாது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகாது, உள்ளே வராது, ஆக்சிஜன் வெளில போகாது. ஸோ அந்த கண்டிஷனில் இந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ C4 acid release the carbon dioxide in the bundle sheets, increase the concentration of the visco to the favor the carboxylation or oxidation. C4 plant. C4 plantல photo respiration இந்த கான்செப்ட் நடக்கிறது கிடையாது. C4 plant அந்த bundle sheet தான் நடக்குது இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் இந்த மீசோஃபில்ஸ். அதுக்கப்புறம் C4 ஆசிட் வந்து ஆக்சிடோஸ்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது எங்கே போகுது, பண்டில் ஷீட்டுக்கு போகுது. C3 plant and C4 plant comparison. CO2 acceptor, கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் வந்து எதில், C3 பிளான்ட்ல. C4 பிளான்ட்ல பெப் கார்பாக்சிலேஸ் வித் பெப். அக்செப்டார்னு சொல்றது வேற, என்சைம் வேற. இங்கே வந்து நம்ம அக்செப்டார்னு சொல்றது வந்து RUBP.
Okay, so that's a point. So oxaloacetic acid will be converted into malic acid, pyruvic acid இதெல்லாம் convert ஆகி the carbon dioxide release பண்ணிட்டு வந்துடும் ஆக்சுவலா. C3 plant, C4 plant comparison. Stomata close to save water. எதுல C3 plantல. So carbon dioxide கம்மி ஆயிடுது. அதிக O2 உள்ள இருந்து வெளியில வர வேண்டியது இருந்தது C3 பிளான்ட்ல. C4 பிளான்ட்ல கான்சென்ட்ரேட் கார்பன் டை ஆக்சைடு அது மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அந்த கண்டிஷன்ல ஹாட்டா இருந்தாலும் என்ன இருந்தாலும் டொமேட்டோலாம் க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கார்பன் டை ஆக்சைடை அதிகப்படுத்தி போட்டோ ரெஸ்பிரேஷனை மினிமைஸ் பண்ணிக்கிற அந்த கண்டிஷனை C4 பிளான்ட்டுக்கு உண்டு. ஏன்னா அதுதான் கிரான்ஸ் அனாட்டமி. ஏன்னா முதல்ல வந்து மீசோஃபில் செல் அப்புறம் தான் பண்டில் ஷீட் அந்த மாதிரி. சப்போஸ் வேற ஏதாவது போட்டோஸ் பாதிக்குமான்னு கேட்டால் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சைஸ், ஏஜ், ஓரியன்டேஷன் ஆஃப் த லீஃப், மீசோஃபில் செல்ஸ், குளோரோபிளாஸ்ட், இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில் இதெல்லாம் வந்து மேபி அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்டர்னலாக வந்து லைட்டு, இன்டென்சிட்டி, டெம்பரேச்சர், வாட்டர், கார்பன் டை ஆக்சைட்ஸ் கேன் அஃபெக்ட் திஸ் ப்ராசஸ். பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னு ஒரு கான்செப்ட். இதில் வந்து limited by the factor in the shortest supply. The rate of photosynthesis shortest supply என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க எல்லாம் தேவைன்னு சொல்றீங்க இல்லையா, லைட் வேணும், டெம்பரேச்சர் வேணும், வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும்லாம் சொல்றீங்க இல்லையா, அது கண்ட்ரோல் கம்மி. அது ஏதாவது ஒன்று கம்மியானாலும் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரேட் இன்க்ரீசஸ் வித் லைட் அதிகமாக ரேட்டை வந்து தட் இஸ் ஈவன் ரேட் இன்க்ரீஸ் வித் லோ வித் லைட் அட் லோ இன்டென்சிட்டி. அட் ஹை இன்டென்சிட்டி ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா ஒரு கடத்துல அதிகமான லைட் அது வாங்க முடியாது. அது என்ன குளோரோஃபில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 10% மேலே லைட்டில் எடுத்துக்க முடியாது. அதுதான் அதோடைய பாயிண்ட். ஸோ லைட் வந்து 10% மேலே எடுத்து அது வந்து பண்ண முடியாத சூழ்நிலைனால சேச்சுரேட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகாது. கார்பன் டை ஆக்சைடு வந்து மேஜர் லிமிட்டாக இருக்கு. நம்ம காற்றுல 0.03 0.04% இருக்கு. மேபி 0.05 வரைக்கும் போகும்போது ரேட் பூஸ்ட் அப் ஆகும். பட் C3 அண்ட் C4 வந்து வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுல லைட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். லோ லைட்ல எவ்வளவுதான் நீங்க ஹை கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தாலும் லைட் இல்லாத இடத்துல வந்துட்டு அது வந்து என்ன பண்ணாது, போட்டோசிந்தசிஸை பூஸ்ட் அப் பண்ணாது. ஹை லைட்ல வந்துட்டு என்ன ஆகுன்னா போத் ரேட் இன்க்ரீசஸ். பட் என்னன்னா C4ல 360 மைக்ரோ லிட்டர் தான். ஆனா கார்பன் டை ஆக்சைடு நீங்க நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா C3 வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஹைலைட்ல 450 மைக்ரோ லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு லிமிட்ஸ் C3 பட் இன்க்ரீஸ் CO2 பூஸ்ட் த C3. C3க்கு நல்ல அருமையான போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் போது வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கணும். வாட்டர் அப்படின்றது ஸ்ட்ரெஸ், ஒருவேளை தண்ணி வந்து உடம்புல இல்லைன்ற மாதிரி இருந்தால் பிளான்ட் என்ன பண்ணும், it will close the stomata and reduce the metabolic activity. டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான ஃபேக்டரானு கேட்டால் கண்டிப்பாக டெம்பரேச்சர் வேணும். லைட் ரியாக்ஷன்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கு லெஸ் சென்சிட்டிவ் தான். ஏன்னா லைட்டை ரிசீவ் பண்ணுது இல்லையா. ஆனால் டார்க் ரியாக்ஷனுக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் அதோடைய அந்த கண்டிஷனில் அது கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் பண்ணுறதை அது ஸ்டாப் பண்ணுது. So that's all about the photosynthesis in higher plants. So I'm Shivakumar. So you can call me 7299955077 in that number, and you can ask any doubts based upon the NEET related area. Thank you.